சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக இயக்கப்பட்ட வாகனங்கள். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க ஜனவரி 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. வரும் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலையில் இன்று திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரை ஆற்றுகிறார். திமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வரலாற்று கடமை உள்ளதாக நிர்வாகிகளுக்கு அழைப்பு. திமுக வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மருத்துவ செயல்பாட்டு மையத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பு எதிரொலி. மாநிலத்திற்குள் டீசல் வாகனங்கள் நுழைய தடை விதிப்பு. கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி. பெரும் பின்னடைவை சந்தித்தது பாஜக. தேர்தல் முடிவுகள் சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி பாதையை காட்டுவதாக ராகுல் காந்தி கருத்து. வாக்கு திருட்டை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மிகப்பெரிய போராட்டம். ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் போராட்டத்தில் ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். உயர்கல்வி ஆணைய மசோதாவுக்கு இந்தியில் பெயர் மாற்றம். யுஜிசியை கலைக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல். அமெரிக்க செயற்கைக்கோளுடன் நாளை விண்ணில் பாய்கிறது இந்தியாவின் LVM-3 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏற்பாடுகள் தயார் என விஞ்ஞானிகள் அறிவிப்பு. இந்திய கடற்படை சார்பில் சென்னையில் நடைபெற்ற அரை மாரத்தான் போட்டி. நேப்பியர் பாலம் முதல் 21 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற மாரத்தானில் திரளானோர் பங்கேற்பு. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, லியோனல் மெஸ்ஸி கால்பந்து விளையாடினர். ஹைதராபாத்தில் ரசிகர்கள் உற்சாகம். அமெரிக்காவின் ரோட் தீவில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச் சூடு. 2 பேர் உயிரிழப்பு, 8 மாணவர்கள் படுகாயம். கம்போடியாவுடன் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தின் எதிரொலி. தாய்லாந்து நாடாளுமன்றம் கலைப்பு. அடுத்த ஆண்டில் பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. தைவான் விவகாரத்தில் தலையிட்ட ஜப்பானுக்கு சீனா கண்டனம். சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க அமெரிக்காவுடன் ஜப்பான் கூட்டு போர் பயிற்சி. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி தர்மசாலாவில் இன்று நடைபெறுகிறது. ஐந்தாவது உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேற்றம். அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் எகிப்து அணியை வீழ்த்தி அசத்தல். ரீரிலீஸ் ஆன ரஜினியின் படையப்பா படத்திற்கு உலகம் முழுவதும் அமோக வரவேற்பு. பாரிஸ் நகரில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் திரையரங்கு முன் குவிந்த ரசிகர்கள்.